நீ செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பாட்டு போட்டியில ஜெயிச்சது காரணம் உன் ஃபேன்ஸ் தான் சொன்னிய கண்டி. இந்த அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையாமா? அந்த விஷயம் நான் வெளியே சொன்னா உன் தங்கச்சிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும்லண்ணா. நீ தங்கச்சியா இருந்தாலும் அண்ணனோட ரொம்ப புத்திசாலி ஆகுறம்மா. இத்தனை யோசிக்கலையே. யோசிக்கணும்னா மூளை இருக்கணும். அதான் ஆண்டவனுக்கு குடுக்கலையே. இவன் அடங்க மாட்டேன்றானே. சின்னம்மா, சித்தப்பா, தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கிறீங்கல்ல? என்னப்பா எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டேன். நான் பெத்த பொண்ணு மாதிரி இவளை நல்லபடியா பாத்துக்கிட்டேன்ப்பா. இந்த உலகத்துல எப்படிலாம் கொடுமை நடக்குதுன்னு பாத்தியாமா? என்னண்டா செட்டில்மெண்ட்டுக்கு வர சொல்ல நீங்க தான் தெய்வம், என் குடும்பத்துல பெரிய புள்ள நீங்கன்னு சொன்னானுங்க. சரி கல்யாணம் பண்ணின்னு வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. நீ ரவுடி பொறிக்கின்றானுங்க. அப்படியே கையில கத்திய பிடிச்சினே காலத்தை கழிச்சிட்டேன். விடு, உன் வாழ்க்கையை என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு உன்னை சித்தப்பா வீட்டுல வளர்த்தேன். நான் நல்லவனா மடக்கினியாமா? மடக்கிட்டேனா? அப்படி போடு. யாருமா அவன்? சின்ன வயசுல இருந்து எப்படிப்பட்ட ஆளு கிடைக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி ஆள் கிடைச்சிருக்கானா. அது மட்டும் இல்லாம அவன் ஃபேனு. பேரு சரத், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பின்ன என்னத்துக்குமா டிலே பண்ணினே? அவனை இட்டுவா, பேசி முடிச்சிடலாம். இங்கயா நெஞ்சு விட்டு செத்து போடுவானா? ஏமா ஹார்ட் பேஷண்டா? இல்லனா அவன் சரியான பயந்தாங்குழி பையன். நம்ம பேக்ரவுண்ட் எதுவும் தெரியாம ஜாக்கிரதையா கரெக்ட் பண்ணி வச்சுனுக்குறேன். இல்லனா ஜம்பாய் போடுவான். என்ன கண்ணு சொல்ற? அப்புறம் எப்படி? நீ ஒன்னும் கவலைப்படாதனா, அதுக்கு ஒரு சூப்பர் ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, குபேர் நகுதுரா. என்னடா சுத்தி சுத்தி பாக்குறோம், வையே காணோம். அதான் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல சுத்திங்கிறான். சார் உள்ள வர்றதுக்கு தான் வழி சார். ஏய் சும்மா தாண்டா சுத்தணும் சூப்பு பட. யாரா நீ? அண்ணா வாவ், மெர்சல் ஆயிட்டியா கண்ணு? தெரியாதவங்க பார்த்தா பக்கா பிசினஸ் மேன் நினைச்சு பாருங்க. அப்படி நினைக்கலன்னா உனக்கு டங்கு வர கிஞ்சிருமா? அண்ணனாலே மெர்சல் எல்லாம் இருக்கும். பேமானி உன் மூஞ்சில என் பீச்சங்கைய வைக்க வாய் முடிக்கிட்டு கம்மடு கடை. இல்லன்னா நம்ம பிளான் பூரா வீணா போடுனா. ஏ டோமரு, என்னண்ணா? தங்கச்சி சொல்ற மாதிரியே செஞ்சிருங்க. அது சரிம்மா. சரத் பாபு வரலையாமா? எங்க போயிட்டாரு? இன்னும் ஏன் இவ்வளவு லேட்? அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனா? எனக்கு என் அண்ணனை தவிர வேற யாரும் கிடையாது. பொம்பளை பிள்ளைன்னு சித்தப்பா வீட்டுல வச்சு படிக்க வச்சிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹார்ட்வேர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ். ஓ, வா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அண்ணா அண்ணா, this is Sharath, software engineer. Sharath, this is my brother Nyaneshwar, hardware import and export businessman. செம்ம ஷாக் கொடுத்துடா. ஆக்டிங்க பார்த்து மதர் தெரசா நம்பிட்டேன். ஆனா கிங் சைஸ் பூலாந்தேவிடாவே. அதுடா அங்க இருந்து எப்படி அப்பிட்டானே? இப்படிதான். அண்ணா, this is Sharath, software engineer. Sharath, this is my brother Nyaneshwar, hardware import and export businessman. ஹலோ, how you doing? மின்னல் சிவா உடம்பு எப்படி இருக்குது? சரத் பரத்னு சொல்லி என் தங்கச்சியை ஏமாத்தினுக்கிறியா? என்னங்க சொல்றீங்க? என் கையில வச்சுக்கினா மொட்டை ஆகிடுவேன். என்னையா? உன் பேரு மின்னல் சிவா தானடா? என்ன இது? அவர் பேர் மின்னல் சிவா இல்ல, ஷரத் பாபு. இவன் சரத்து கிடையாதுமா, மின்னல் சிவான்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. ஷரத், ஷரத். அட என்னம்மா 10% கமிஷனுக்கு என்னண்டா வேலை செய்யற மின்னல் சிவாவை போய் சரத்து சரத்துன்னு கூவினுக்கிறிய? புரியாம பேசாதண்ணா. இவர் நம்ம சித்தப்பாவோட ஃப்ரெண்ட் கோபால் சாமி அங்கிள் அனுப்பின மாப்ள. நான் அவர் ஆபீஸ்க்கு போய் டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ணை கட்டி சுத்தமா சொதப்பிட்டியே. நான் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சா படிச்சவன் எவனும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டான் தானே. நான் சித்தப்பா வீட்டுல தங்கி எனக்கு ரவுடினா ரொம்ப பயம்னு போய் சொல்லி இந்த அப்பாவை கூட நம்ப வச்சு செட் பண்ணிக்கிறேன். உன்னால பேஜரா போச்சுனா. அடி பாவி, எம்மாம்பரிய திலாலங்கடி நீ. டேய் அவன் மூஞ்சில தண்ணி தெளிச்சு ஏப்பி விடுங்கடா. ஷரத், are you okay? விடுறா சொட்ட. அண்ணன் ஏதோ ஹார்ட்வேர் பிசினஸ்ல இருக்காருன்னு கண்ணை காட்டுறாரு. மின்னல் சிவாங்கிறாரு. யாரு? அவன் ஒரு பெரிய ரவுடி. அப்படியே உன்ன மாதிரியா இருப்பான் தம்பி. சரி, துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க? அது அண்ணன் பெரிய பிசினஸ் மேன்ல, அந்த ஆளு அண்ணாவை மிரட்டி இருக்கான். அதான் பாதுகாப்புக்காக கன் வச்சிருக்காரு. ஏதோ கண்ணுங்கிறீங்க, மிரட்டினாங்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியலங்க. சரி சரி, நீ மெர்சல் ஆகாத. எனக்கு அர்ஜென்ட்டா ஹார்ட்வேர் பிசினஸ் மீட்டிங் இது. நீங்க பேசுனிருங்க. வாங்கடா டேய்.
என்ன சாதாரணமான ஆளு அந்த ஐடியா சூப்பர்ரா. ஏய் வணக்கண்ணே. வணங்கலாம் இருக்கட்டும் மின்னல் சிவாங்கடா. அது வந்து என்னடா டபாச்சுனுக்குறீங்க எங்கடா அவன்? தூங்குறாருண்ணே. அவர் பெரிய ஆற்காடு நவாப் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எப்படா டேய்? அண்ணன் தூங்க என்னடா மாவு பேசுனீங்கற குருடா? எவன்டா கஸ்மால தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணி பார்ட்னர் என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துக்கிற கமிஷனுக்காகவா? கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு வந்தோம். கன்ஃபார்ம் பண்றதுடா ஒத்துடா டேய். அது சரி காலையில 10 மணிக்கு நீ எங்க இருந்த? ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமாம்பா கிரெடிட் கார்டு கலெக்ஷன் கோசம் எஸ்ஐ ரமேஷோட தம்பி 2 தட்டு தட்டிட்டேன் தூக்கி உள்ள வச்சிட்டா. அப்படியா? அந்த எஸ்ஐ ரமேஷுக்கு போன போடுற. ஹலோ ரமேஷ் இந்த மின்னல் சிவானி ஒன்னா புடிச்சு உள்ள போட்டியா? மின்னல் சிவா உள்ள பிடிச்சு போட்டது மட்டும் இல்ல, சும்மா குமரி எடுத்துட்டோம்னா. சரி அவனை கரெக்டா எத்தனை மணிக்கு வெளியே விட்டா ஞாபகம்தா? எக்ஸாக்ட்லியானா 10:45 பக்கா தானே? பக்கானா? ஏம்பா மின்னல் சிவா நீ என்னமோ ரொம்ப சாதாரணமா உன்னை உள்ள தூக்கி போட்டான்னு சொன்ன. அவன் என்னடானா உன்னை நொங்க எடுத்துட்டான்றான். அவங்க கையில ஆளுன்னு சொல்ல வேண்டியதானே? என் மேல கைய வச்சுட்டு அவன் இருந்திருப்பானா? உங்க கையில ஏதோ பில்டப் குத்துனுக்குறான். ஒண்ணுமே புரியல. எவனை நம்புறது எவனை நம்ப கூடாதுன்னே தெரியல. வாட்டா வாங்கடா வரம்பா. சரி சரி அவனுக்கு 2 பேர் மூஞ்சும் ஒரே மாதிரி ஒன்னாகுதே. எப்படா மாட்டியா? எனக்கு தெரியும் சொல்றேன் கேளுண்ணா. முந்தா நேத்து டிவில ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்கண்ணா. பழைய தமிழ் படம் போட்டாங்க. அந்த படத்துல ஒரு பெரிய ஃபேமிலினா அவங்களுக்கு குழந்தையே இல்ல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டம் சுத்தினதுக்கு அப்புறம் ட்வின்ஸ் பிறந்தாங்கண்ணா. ட்வின்ஸ்னா என்னடா? ரெட்ட புள்ளிங்கண்ணா. இவர் வெள்ளைக்காரனுக்கு போட்டு இங்கிலீஷ்ல பேசுறாரு. அந்த புள்ளிங்க பிறந்த குஷில அந்த ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கும்போது பெரிய புயல் வந்து அலில அடிச்சுன்னு போச்சுண்ணா எல்லாரையும். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அடங்கு. அந்த ஆள அடிச்சுன்னு வந்து நரசிம்ம வீட்டுல போட்டுதே அந்த புள்ள மின்னல் சிவா. இன்னொரு நல்லவன் வீட்டுல போட்டுச்சா அது நம்ம சரத் பாபு. அதானே சொல்ல வர? ஷார்ப்னா அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து நாடகம் ஆனது இல்லாம என்ன நக்கலா பேசிருப்பாங்க. அவனுங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. முடிவை நாம எழுதுவோம். நாம குடுக்கிற கன்ஃபியூஷன்ல மின்னல் சிவா யாரு சரத் யாருன்னு தெரியாம அண்ணனுக்கு தங்கச்சிக்கு சுண்ணாம்பு தடவி விட வேண்டாம். ஏண்டா நாதாரி போயில என்னலே போலீஸ் எதுக்கு இருக்கட்டும். பாகிஸ்தான் மேல ஒரு 25 போட்டு வைல. ஏய் என்னல எதுக்கு அப்படி அவசரப்படுறவன்? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு ஆக்காண்ட முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் அன்பு இவங்க ஆளுக்கு போன் பண்ணி சொல்லி இவனை தூக்கிட்டு போக சொல்லு. எல்லாம் அன்பு இன்னொரு 50,000 ரூபாய் கூட சொல்ல. வாங்கி இந்த காசை திருப்பி கொடுக்கல. திருப்பி காசு கேட்டா எங்க கொண்டு வந்து கொடுக்கறது? எல்லாம் கொடுக்க மாட்டியா? முடியாதியா? அப்புறம் நான் உயிரோட இருக்கணும். நீ கொடுத்த காசெல்லாம் காந்தி எனக்குடா. ஏ நான் துட்டுக்குடா விடல என்ன? விடுங்கல. அப்ப துட்டு கொடுல. துட்டு கூட யார் பண்ண மாட்டேன். இந்த 50,000 கொடு. உன் மனசு எனக்கு நல்லா தெரியும் அன்பு. நீ ரொம்ப நல்லவன். கிங்கு கிடைக்கட்டும். உன் காசை வட்டி மூலமா கொடுத்துறேன். இல்ல சபே நான் ஒரு 50 ரூபாய் கொடுத்தானே. அதை இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி தைரியமா கட்டல. என்னடா அது? இன்னும் எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிறது? நம்ம பணத்தை அவங்க கிட்ட வசூல் பண்றதுக்கு வேற வழி இல்லடா. என்னடாச்சு? கிங்க பார்த்த தொலைஞ்சு போன தங்க சொரங்க சாவி திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கல. என் மாப்பிள்ள கிங்கு இந்த ஊர்ல தான் இருக்கானா? தேடுங்கள. ஏல அன்பு உன் பணம் மொத்தமும் உனக்கு கிடைச்ச மாதிரி தான்ல. இந்த சந்தோஷத்தை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்ல. எம்புட்டு காசு செலவானாலும் பரவாயில்ல. அது மொத்தத்தை என் கணக்குல வச்சு கிங்கு கிடைக்கணும்ல. எங்கல போவேன்? கல்ல போட்டவன் காணாமல போயிர போறான். அவன் சிக்கிடுவாம்ல. நின்னு கோரி கண்ணே நானா ரொம்ப சந்தோஷமா வந்துருக்கிறேன். சந்தோஷப்படாம எப்படி கண்ணே? அந்த மின்னல் சிவாவே சரத் பாபா நடிச்சு நம்ம காதுல பூ வச்சு ஏமாத்துறான்னு நினைச்சேன். இல்ல 2 பேரும் வேற வேற ஆள் தான். சந்திர மண்டலத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. நம்ம ஃபேமிலிக்கு பக்கமா ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஐர பூச்சி நிச்சயதார்த்தம் பண்ணி லாக் பண்ணிடலாம். நம்ம சொல்றேன். நோ இஷ்டம்னா. அட அட சின்னம்மா இப்ப தங்கச்சி கல்யாணம் வந்துருச்சு. நம்ம சின்னம்மா ஜாதகம், சீதாதேவி ஜாதகம், சரத்பாபு ஜாதகம், ஸ்ரீராமரோட ஜாதகம். அப்புறம் என்ன சும்மா பாட்டையை கிளப்பிட வேண்டியதானே? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த முகூர்த்தம் இன்னும் 1 மணி நேரத்துல இருக்கு. 1 மணி நேரத்துலயா? இதுனா பச்சை புள்ளிக்கு முட்டை வாங்கி கொடுக்குற வேலை நினைச்சீங்க சாமி? நீங்க திடீர்னு கூப்பிட்டேன், நானும் திடீர்னு பார்த்தேன். டைம் திடீர்னு ஒர்க் அவுட் ஆயிடுது. 1 மணி நேரத்துல எப்படி முடியும் சாமி? வேற முகூர்த்தம் பாரு. 1 மணி நேரத்துல முடியலனா வேற ஒரு மாப்பிளை பாத்துங்க. போங்கயிரே நான் ஏடாகடமா பேசினுக்கிறேன். அப்படியே உன்னை விட்டனா தங்க வராந்து போடும். ஆமா அவசரப்படாதல். எனக்கு பிள்ளை குட்டி இல்ல. விஷயம் என்னன்னா இந்த முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம் நடக்காம போனா பெரிய கன்ஃபியூஷன்ல முடியும். அது மட்டும் இல்லாம பர்టిక్యులரா இந்த மாப்பிளைக்கும் உங்க தங்கச்சிக்கும் பிறக்கிற புள்ள தாய் மாமனை முழுங்கிரும். நான் என்ன பப்பர்மெண்டா சாக்லேட்டா? அவன் என்ன கபால்னு முழுங்கிறதுக்கு? இததான் தாய் மாமா கண்டன்னு சொல்லுவா. உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. அட எதுக்குமா வீணா ரிஸ்க் எடுத்துக்கின்னு? உன் நல்லது கெட்டதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல. சரி சாமி இப்ப டைம் ஆகுது. கவுண்ட் டவுன்ல 5 நிமிஷம் முடிஞ்சு விடுது. ரமேஷ் ஏற்கனவே 5 நிமிஷம் பூச்சாண்டா. போய் ஏற்பாடு பண்ணுங்க. சரத்தை போன் பண்ணி கூப்பிடுமா. திடீர்னு சொன்னா ஒத்துப்பாரானா? அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிற டைத்தையும் சாப்பிட்டுருவாமா. நீ எதனா ஒரு காரணத்தை சொல்லி வர சொல்லு.
அப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஆஹா, இப்போ பாதி நேரம் பூச்சி சரத்து வேற ஆலியா காணுமே. நீங்க என்னடா வேடி பாத்துக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கடா, போங்கடா. அண்ணா சரத் பாபு வந்துட்டாருண்ணா. என்னங்க இதெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முண்டகண்ணியம்மா மேல சத்தியம். இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு நீ வாய் இல்ல. தந்து எதுவும் பேச நான் வந்து- சத்தியம் பண்ணிக்கிறேன். அப்புறம் சவுண்ட் சுத்தமாயிடும். மூடி நேரம் முழுசா சொல்றேன். ஒண்ணு இல்ல சரத் பாபு, ஐயர் உங்க 2 பேர் ஜாதத்தையும் பார்த்தாரு. 1 மணி நேரத்துல நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா சனி என்ட்ரு ஆகி ராமன் சீதையும் காட்டுக்கு போன மாதிரி நீங்க 2 பேரும் காட்டுக்கு போடுவீங்கன்னு சொல்லிட்டாரு. யாரால பிரச்சனை வரும்னு நினைச்ச? எல்லாம் மின்னல் சிவாவால தான். அவன் உன்ன மாதிரியே இருந்துக்கின்னு நம்மள டார்ச்சர் பண்ணுகிறான்ல, அவன்கிட்ட இருந்து தப்பிக்க தான் இந்த ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுப்பா. பெரியவங்க இல்லாம இது எப்படி நடக்கலாம் தானே கேக்குற? இது ஃபார்மாலிட்டி தான். பர்மனண்டா நடக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிக்கலாம்ப்பா. முண்டகண்ணியம்மா மேல சத்தியம் பண்ணினா வாயை திறக்காத. வா வா வா, ஐயரா ரெடி பண்ணியா? சைக்கிள் அவங்க கட்டி வைக்கிறாங்க, புதுசா வேற கட்டி வைக்கிறாங்க. வாமா வா. அம்மா, முண்டகண்ணியம்மா மேல சத்தியம் வாங்கி நான் அவனை வாயை திறக்கூடாம பண்ணிட்டேன். சீக்கிரம் மேட்டர் முடி. ஐயா மாப்பிளையும் பொண்ணும் நான் சொன்னதுக்கு அப்புறம் மாமா சொல்லிக்கங்க. வெங்கடேஸ்வராய நம. மாமா இல்ல தம்பி, மாமா சொல்லணும். ஐயா மாப்பிள்ளை என்ன ஊமையா? கரெக்டா ஐடியா கொடுத்தயா. ஊமையா இருந்தா என்ன பண்ணும்? மனசுக்குள்ள மாமா சொன்னா ஏய், போதும். அப்படியே மனசுக்குள்ளே சொல்ல ஆகட்டும், ஆகட்டும். சொல்லுங்க. வெங்கடேஸ்வராய நம. மாமா. மனசுக்குள்ளே சொல்லுங்க. மாமா ஐயா இப்ப மோதிரத்தை மாத்தி சொல்லுங்க. சீக்கிரம் புரியா. இந்தாம்மா. கையை போடு. போடுமா போடு. சீக்கிரமா போடு போடு. இந்தா, இது என் தங்கச்சி போடு. அட டைம் ஆகுமா, சீக்கிரம் போடு போடு. ஏய், வாடா மாப்பிள்ளை, பழப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? அவன் வாயை திறந்தான்னா கேள்வி மேல கேள்வி கேட்பான். அதுக்குள்ள அவனை அமுக்கின்னு சினிமா தேட்டருக்கு கூட்டின்னு கொடுக்கணும். तू पागल है क्या? दुनिया में सबसे ज्यादा तुझे इंसान அது தமிழ் பொண்ணு தானே? ஹிந்தி பொண்ணுதான் தமிழ் ஆக்ட் பண்ணுச்சு. அவளை பத்தி பேசுறத விட்டுட்டு படத்தை பாரு. ஓ ஓகே. இந்த சூட்டெல்லாம் பார்த்து சாஃப்ட்வேர் கம்பெனி ஓனர் நம்பிட்டான். கண்ணால தண்ணிக்கு கறி ஜோறு போட்டா பத்தாது, எங்க எல்லாருக்கும் பட்டு சேலை வாங்கி கொடுக்கணும். பட்டு சேலை கேட்கறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. 10 வருஷமா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொல்றேன். என்ன பண்ணீங்க நீங்க? நான் என்ன பண்ணேன்? அந்த கிடாரிப்பட்டி சம்பந்தம் சூப்பரா இருந்தது. அவங்களாண்ட போய் அவன் ரவுடி போயா தப்பு கிப்பு பண்ணா வெட்டி போட்டுருவான். நீங்க புடின்னு பூச்சி பொண்ணுட்டுக்காரங்க விவரமான பையனை பார்க்க சொன்னாங்க. உன்ற கிட்ட பணம் இருக்குது, விவரம் இருக்குதா? தோடா விவரம் இல்லாம தான் அந்த சரத்தை கரெக்ட் பண்ணி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சார் சார் என்ன மாப்பிள்ள திரும்பி வந்துக்கிறான்? நான் சரத் பாபு எதுனா மறந்துட்டியா? திரும்பி வந்துக்கிற? திரும்பி வந்திருக்கேனா? இப்பதாங்க வரேன். இப்பதான் வரியா? பாப்பா எங்கப்பா? எந்த பாப்பா? எங்க பாப்பா தான். உங்க பாப்பா போன் பண்ணதுனால தான் இப்ப வந்தேன். அப்படின்னா அப்போ வந்தது மின்னல் சிவனா கேடி பகர். அவன் அப்பயே உண்மையை சொல்ல வந்தான். நீங்க தான் முண்டகனையை காட்டி அவன் வாய் பூத்திட்டீங்க. ஐயா என் தட்சணையை கொடுங்க, நான் கிளம்புறேன். கரெக்ட் டைமுக்கு வந்தையா. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரிங்க. யோ, ஏதோ கன்ஃபியூஷன்ல தப்பு நடந்து போச்சியா? சாஸ்திர பிரகாரம் யாரு கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அவங்க கூட தான் கல்யாணம் சாஸ்திர நடக்கும். சம்பிரதாயம் அப்படியே கடிச்சு கொன்னுடுவேன். அந்த ரவுடி நாதாரி நன்னாரி பையல என் தங்கச்சி கட்டி கொடுக்கணுமா? இதுக்கு வேற எதுனா வழி இருந்தா சொல்லியா? அதுக்கும் ஒரு மார்க்கம் இருக்கு. சொல்லுப்பா கேப்போம். பொண்ணு அவைலபிள்ல இல்லாதப்போ பொண்ணோட பிரதரை வச்சு இந்த சம்பிரதாயத்தை முடிச்சுடலாம். மாப்பிளை கையில மோதிரத்தை நீங்களே அப்புறம் போட்டுக்கோ. இங்க நின்னு என்னப்பா? இந்த பார் சரத்து, உடனே நம்ம 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாகணும். சச்சா அப்படி இல்ல, ஆனா அந்த மாதிரி ஆள் இல்லையா? எங்க குல வழக்கப்படி பொண்ணோட அண்ணன் கூட நிச்சயதார்த்தம் நடக்கணும். உங்க 2 பேரோட ஜாதகப்படி இன்னும் 3 நிமிஷத்துல உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலன்னா ராமனும் சீதையும் காட்டுக்கு போன மாதிரி நீங்க 2 பேரும் காட்டுக்கு போடுவீங்கன்னு இந்த ஐயர் தான் சொன்னா. சொல்லையா? சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன். அது சரி. ஸ்ராவணி எங்க? சினிமாக்கு போயிது. என்ன வர சொல்லிட்டு ஏன் சினிமாக்கு போனா? யோ, எங்க முறையில நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது பொண்ணு சினிமா பாக்கணையா? ஆரம்பிங்க. என்னங்க ஆம்பளை ஆம்பளை மோதிரம் மாத்திக்கிறது அசிங்கமா இது இருக்குங்க. எங்க ஆச்சாரையா. நீ போடு. சரி போடு. போறேன். ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கார் விருது வாங்கின அளவுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஐயோ ஏற்கனவே 25 செகண்ட் கிராஸ் ஆயிடுச்சு. இதை நாம போய் அவங்ககிட்ட சொன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவோம். நாம சொல்லாம எஸ்கேப் ஆயிடுவோம். ஏங்க இந்த டான்ஸ் எதுக்கு? ஆச்சாரன்னு சொல்லிட்டு ஆம்பளை ஆம்பளை மோதிரம் மாத்திக்கிட்டது எதுக்கு? ஐயோ, இப்போ உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். போ எல்லாம் புரியும். பொறுமையாரியா. அந்த மின்னல் சிவா பயங்கரமான ஆளுனா. இந்நேரம் பாப்பா கூட்டு என்னென்ன பண்ணிருப்பானோ. ஆமாண்டா. இந்த பார் சரத் பாபு, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் ஒரு ஆளை பார்க்க வேண்டியது. யாரை பார்க்க போறீங்க? இந்த மின்னல் சிவாவை தான். ஹாய். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை, வெளியில போக வேண்டியது. சாரி. ஏய், தங்கச்சி இதெல்லாம் தெரியக்கூடாது. செத்தானா? ஏய், எவன்டா அவன்? நீயா? இங்க என்ன செய்ற? ஆ? வரேன். கொஞ்சம் இருப்ப வந்துடுறேன். இப்ப எங்க? வாடா அப்படி. ஏண்டா டேய்,
அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க சொல்ல என்ன நடக்குதுன்னு கேட்க தேவையில்ல. நீ யாருன்னு சொல்ல வேணாம். சான்ஸ் கிடைச்சதும் என் தங்கச்சி சூப்பராகிறால லவ்டின் புடலான்னு பாத்தியா? நீ எங்கடா சொல்ல விட்ட? சிவா சொல்றது கரெக்ட்னா? தப்பு எந்துதான்ப்பா. சரத்து கூட செய்ய வேண்டிய நிச்சயதார்த்தத்தை பை மிஸ்டேக் உன் கூட செஞ்சுட்டேன். எவன் கூடயோ பண்ண வேண்டியது என் கூட பண்ணிட்டியா? என்ன ராவாஷ்டிக்கிறியா? என்ன பேசுற? கோடி ரூபாய் கொடுத்தாலும் பகல் எல்லாம் குடிக்க மாட்டேன். உண்மைதானே? இதுல பேஜாரான விஷயம் என்னன்னா என் மாப்பிள்ள சரத் பாபுவும் உன்ன மாதிரியே இருப்பான். அதான் கன்ஃபியூஷன். எப்ப மோதிரம் மாத்தனமோ அப்பவே மனசு மாதிரி உன் தங்கச்சி மேல பிக்ஸ் ஆயிட்டேன். மோதிரம் மாறின மாதிரி மனசு மாறுறது ஈஸி இல்ல மாமே. நான் ஷரத் இல்ல மின்னல் சிவான்னு போய் உன் தங்கச்சிகளை சொல்றேன். மேட்ரு முடிஞ்சிரும். ஓகேவா? யோ, அவசரப்பட்டு அப்படிலாம் பண்றாதயா. என் தங்கச்சி வெளியே பார்க்கதான் ஒரு மாதிரி இருப்பா. உள்ளுக்குள்ள சென்சிட்டிவான ஆளியா. உன்ன மாரி ஒரு போகிரியோட நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னு தெரிஞ்சா அவன் மனசு உடைஞ்சு போடுவாயா. இந்த பார், உனக்கு ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். நீ கட்டிக்கிறதுக்கே பொண்ணை காண நீ எனக்கு பாக்குறியா? 3 லட்சம் மாதிரியா சொல்லுவாங்க. காசிமேட்ல 10% கமிஷன் எனக்கு தரணும்ல. அதையே நீ எடுத்துக்க போ. அடங்கடா. நீ என்னப்பா சொல்ற? போட்டின்னு கள்ளத்துல இறங்கிட்டா இந்த மின்னல் சிவா எவன் பேச்சும் கேட்க மாட்டான். இப்ப சொல்றான் உன் தங்கச்சி தான் எனக்கு பொண்டாட்டி. சரத்து பரத்னு டுபாகூர் எவனாவது உள்ள பூந்தான்னு வச்சுக்க, அவன் அடிச்சு பிரியாணி ஆக்கி பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். போய் உன் தங்கச்சிகளை உண்மையை சொல்லி மாமா கூப்பிடுறான்னு அனுப்பிடுவேன். அண்ணா என்ன நான் இங்க அது வந்திருக்கேன்? என்னன்னா நான் சொல்றேன் மாப்பிள்ள தங்கச்சிக்கிட்ட. ஒண்ணு இல்லம்மா, நம்ம சம்பிரதாயப்படி நிச்சயதார்த்தம் முடிஞ்சது சினிமா கிடிமான்னு சுத்தக்கூடாதுன்னு பாட்டிமா சொல்லிச்சு. அதான் இட்டுன்னு போலான்னு வந்தேன். என்ன இந்த மூட நம்பிக்கை எல்லாம்? நான் அவரு ஷாப்பிங் போயிட்டு வந்துடும். நீ போ. சரத் பாபு கமா. அதுக்கு இல்லம்மா. சரத். சரத் பாபு உங்களை தான். என்னையா? ஐம் சாரி. கம் ஆன், லெட்ஸ் கோ. இந்த விஷயம் சரத் பாபுக்கு தெரிஞ்சா ஸ்லிப் ஆயிடுவான். ஜாக்கிரதையா அடி எடுத்து வைக்கணும்டா. ஓனாண்ணா சாதாரணமாக வைக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிற மாதிரி தெரியுதே. ஏதாவது டியூன் யோசிக்கிறீங்களா சார்? பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? அந்த மின்னல் சிவாவையும் ஞானத்தையும் எப்படி தீர்த்து கட்டலாம்? நடந்த விஷயமே இப்ப நாரி போய் கிடக்கு. எதுக்கு நீட்டிக்கிட்டே போறீங்க? விட்டுருங்க. பகனா என்னன்னு உனக்கு தெரியாது? ஏன் சார் தெரியாது? அதான் இதே இடத்துல அன்னைக்கு பார்த்தமே. என் பிரெயின் ஃபுல்லா பழிவாங்குற உணர்ச்சி தான் இருக்கு. புதுசா எதையும் கிரியேட் பண்ணவே முடியும். புதுசா கிரியேட்டிவிட்டி எல்லாம் நமக்கு எதுக்கு சார்? ஆஸ் யூசுவல் நம்ம சீடியை வாங்கிட்டு வந்து காப்பி பண்ணிடலாம். உன் பஞ்ச் டயலாகால என் இமேஜை பஞ்சர் ஆக்காத. உங்க டென்ஷன் எனக்கு புரியுது சார். ரிவெஞ்ச் எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச சில பெரிய ரவுடிங்க இப்ப சிட்டில தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தா உங்க வேலை முடிஞ்சு போயிடும். என் ரிவெஞ்ச் ஃபிளாஷ்பேக்க சொல்லி உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒருத்தனை போடணும். எவ்வளவு ஆகும்? ஆளுக்கு அத்த ரேட்டுப்பா. அப்ப இவனுக்கு என்ன ரேட்? நம்மள பார்த்த ஏரியா நடுங்க வேணாவா? ரியாக்ஷனே கொடுக்காம இருக்கிறானுங்க. சரி, மேட்ரு எடுப்போம். என்னடா சின்னதா காட்டினா பெருசு பெருசா நீட்டுறானுங்க. என்னடா காமெடி பண்ணுகிறீங்க? என்ன மேட்ரு? இவ எங்களுக்கு வேணும். இந்த போட்டோல வித்து சரத்தா இல்ல மின்னல் சிவாவானா? இவன் என்ன யாரு? கிங்கா? இப்போ இவன் எங்க இருந்தா வந்தான்? கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கான். ராஜா சந்திர பிரசாத் வர்மா அவனை தேடிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கான். என்னடா? முக்கியமான விஷயம் வானா. எதுக்குடா ஓவர் சீன் போட்டு வர சொன்ன? நான் பார்த்த அந்த பழைய படத்துல அந்த தாய்க்கு 2 குழந்தை பிறகுல 3 குழந்தை பிறந்ததுனா இவன் 3வது இப்ப பிறகுடா. எனக்கு புரிஞ்சு போச்சு. அடங்கு. ஒருத்தன் சரத் பாபு, ஒருத்தன் மின்னல் சிவா, ஒருத்தன் கிங்கு. Correct. இங்க தவிர இன்னும் 2 பேர் இருக்கிற விஷயம் இந்த கூமுட்டைங்களுக்கு தெரியாது. ஆ. இவனுங்க கண்ணுல சரத் பாபு படுறதுக்கு முன்னாடி அந்த மின்னல் சிவாவை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம சரத் பாபு சேஃப், மின்னல் சிவாவுக்கு இருக்குது ஆப்பு. சரிதான்ப்பா. அவனை உங்களாட்ட ஒப்படைச்சா உங்களுக்கு ஓகே. எனக்கு என்ன கிடைக்கும்? 1 லட்ச ரூபா சொல்றான். 2 லட்சம் ஒத்துக்குனா கோடி ரூபாய் தரேன். அட பணமா முக்கியம். ஹெல்ப் பண்ணி என்னடா ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க. 2 நாள்ல உங்க வேலையை முடிச்சிடறேன்பா. வேலை முடிஞ்சதும் போன் வணக்கம்பா. வாடா. சரியான காட்டுவாசி பசங்களாகிறானுங்க. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. ஆமா ஸ்ராவணி, உன் மனசை கொஞ்சம் தைரியமா வச்சுக்கோ. நான் ஒரு பயங்கரமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுண்ணா. ஏதோ தெரியாதனமா சரத் பாபுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பையன் மின்னல் சிவாவுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிட்டேன். அண்ணா ஆமாம்மா, உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா அப்படின்னா நான் இப்ப அந்த மின்னல் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? சேச்சா, இந்த அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் லைஃபை கெட்டு போக விட மாட்டோமா. இருந்தாலும் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்க வேணாமா. பை மிஸ்டேக்ல நடந்தது சாஸ்திரப்படி கணக்குல வராதுன்னு ஐயர் சொல்லிக்கிறாருமா. அப்ப அந்த மின்னல் சிவாவை என்னதான் பண்றது? உனக்கு ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணிக்கிறேன். ஏய், எல்லாரும் உஷாரா இருங்கடா. தண்ணி அடிச்சிட்டு மாட்டே ஆயிடாதீங்க. கேடு போய்கிட்ட எதுவும் தெரியாத மாதிரி நடந்துக்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
வாசி வா. என்னத்துக்கு வர சொன்ன? அது ஒண்ணு இல்லப்பா, தங்கச்சி நானும் ஒரு டிசிஷனுக்கு வந்துக்கிறோம். என்னம்மா பாத்துனுக்குற சொல்லு. ஆமா மின்னல் சிவா, நல்லதா கேட்டது அவன் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. உன்ன கண்ணன கட்டிக்கிறதா நியாயம். அப்போ அந்த சரத் சரத்குமாராவது விஜயகாந்தாவது தங்கச்சி ஓகேன்னா அப்புறம் பிரிச்சு மேய்ச்சிருவேன். சரிதானம்மா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் மாப்பிளைய சரக்கு அடிக்க வைக்கிறது எங்க குல வழக்கம். ஏய் கொண்டாங்கடா. சீக்கிரம் எடுத்துன்னு வா. கொண்டா. ஏடா இதை மூடி வச்சிங்க. என்னது இது? உள்ள இறகு பத்திக்கும். அப்படியா? அடிச்சுப்பார். குட்ரா மௌன குடி. அதோ கூட்டிட்டு வந்தாரு. இல்ல அன்பு, 5 கோடி ரூபாய் பார்த்து வாங்கி வந்துருச்சுல. இவன் ஒரு ஆக்க கட்ட பூ. இறக்குங்களா போதையில, இறக்குங்க. பிரிங்களா? இருங்க பிரிங்களா போதையில. நான் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். ஏன் மூட்டை நீ பிரிக்க போறியா? இல்ல சார், அவன் வெளியே வரதுக்கு முன்னாடி என் ரிவெஞ்ச நான் தீர்த்துக்கிறேன். என்ன அடிக்கிறியா? என் மேல கை வைக்கிறேன். என் மூதி மிதிச்சது போதும். கட்டி வச்சு கழுத மாதிரி மிதிக்க. என்னல வேடிக்கை வைக்கீங்க? அவுத்து விடுங்களா அவங்கள. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா செத்து போயிருப்பேன்டா. மூடிக்குள்ள நீர் இருக்கா? அவனுக்கு ஊத்தி கொடுத்து அடிச்சு அள்ளின்னு வாங்கடான்னா நீங்க ஊத்தின்னு என்ன அடிச்சு தூக்கி வரீங்களா? என்ன மிதிச்சவன் எவன்டா? அந்த மியூசிக் டைரக்டர் தானா? இந்த புறம்போக்கா? ஆமாண்ணா. உன்னை பிச்சு பரோட்டா போட்டுறேன்டா. என்ன மிதிக்கிறியா? என்னடா இது டிராமா? எங்கடா வாய முடியா? அந்த கேடி எனக்கே சுண்ணாம்பு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவனை நானே போய் புடிச்சுன்னு வரேன். வாடா. அவன் இங்க வந்தாதான் நீ இங்க நகர முடியும். இந்த ஞானத்தையே மிரட்டி பாக்குறியா? கையில இருக்குதுங்கிறதுக்காக எடுத்து நீட்டிடுறதா? ஏண்டா மூலகுதாடா உங்களுக்கு? என்ன கொண்டுட்டு அவன் எப்படி வருவான்? மாண்டல இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ணுங்கடா. என்ன சொல்ற மெய்யாலுமாவா? மறுபடியும் பிளாஷ்பேக்க கேட்காதம்மா. நீ என்ன பண்ணுவே தெரியாது. அந்த பையில இட்டுன்னு வா. டேய் கைதிங்களா, நீங்க பண்ண கேனத்தனத்தால அண்ணா ப்ராப்ளம்ல மாட்டிக்கினார் தெரியுமா? அந்த மின்னல் சிவா வந்த உடனே நான் அவங்க பேசினுக்கிறேன். நீங்க கபால்னு பின்னாடி வந்து டபால்னு ஒண்ணு போட்டுருங்க. பஸ் ஆனா ரத்தம் வரக்கூடாது, உயிர் போயிடக்கூடாது. செத்தான் கண்ணு. 2 மணி நேரம் அவன் கண்ணே மூச்சு பார்க்க கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. ஓங்கி ஒண்ணு போடுவோம், உசுரோட இருந்தாலும் இருக்கலாம், பொட்டுன்னு போடலாம். என்ன தெரியும் சாமேரி கைதை வந்துனுக்குறான். சீக்கிரம் போங்கடா, சீக்கிரம் வந்து தொலைங்கடா. டேய் பேமானே, சீக்கிரம் வந்து தொலைங்கடா. வாங்க ஏத்தன் வாங்க. வந்துட்டான் கேடி போய். கரெக்ட் டைமுக்கு வந்தம்மா. அத விட்டுனா இந்த பேமனை பசங்க உன்ன லாக் பண்ணி வச்சுக்கினானுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு அவனுங்க மனுஷங்க இல்லம்மா, காட்டுவாசிங்க. நான் இருக்கிறேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ சுமாரு. அகோரி இது பாரு, இவன் தான் கிங்கு. பல பேர் சேர்ந்து பணத்தால அடிச்சாலும் பலத்தால அடிச்சு ஜெயிச்சிருவான், ஜாகிரதை. ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கடா. இவனோட அலம்பல் இன்னையோட முடிஞ்சதுமா. ஆமாண்ணா. போய் பேமெண்ட் வாங்கிட்டு வாங்க. எல்லாம் 1000 ரூபாய் நோட்டா இருக்கும். ஸ்ராவணி மேடம், இது என்ன பண்றாங்க? ஸ்ராவணிய கூப்பிடுறானே சார். கோயிலுக்கு வந்தவனே எங்கேயோ கோத்து விட்டீங்களே, காப்பாத்துங்க. அண்ணா சரத் மாதிரி இருக்குனா? நான் ஆபீஸ்க்கு போறேன், தயவு செஞ்சு விட சொல்லுங்க சார். ஆபீஸ்ன்றா சரத் பாபு தான். இப்போ எப்படி அவரு? டேய் அகோரிங்க இல்லங்கடா. டேய் ஸ்ராவணி மேடம். சார் ஸ்ராவணி. சரத், நீங்க எதுக்கு அப்ப கோயிலுக்கு வந்தீங்க? ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்கு வரது என் வழக்கம்னு இல்ல. இன்னைக்கு அப்படிதான் வந்தேன். திடீர்னு யாரும் என் தலையில அடிச்ச மாதிரி இருந்தது. கண்ணு திறந்தா இங்க இருக்கேன். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சதுதான்ப்பா. உள்ள என்ன நடந்தது சொல்லு. யாரோ கிங்னு ஒருத்தனா அப்படி என்ன மாதிரியே இருப்பானா? அவன மாதிரி நடிச்சா 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க எதுக்கு பயப்படாதீங்க சரத். அண்ணா இவர் மின்னல் சிவா இல்ல சரத் பாபுன்னு சொல்லி இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம்னா? நாம நீ சரத் பாபு மாதிரியே பேசுற. கொஞ்சம் மனுஷனை யோசிக்க விடுமா. அவங்களுக்கு வேண்டியது மின்னல் சிவாவோ சரத்தோ இல்லமா, கிங்கு தான் தேவை. இப்போ என்ன செய்யலாங்க? அவனுக்கு சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணு. கரெக்ட் டைமுக்கு மின்னல் சிவாவை விட்டு வந்து விட்டு உன்ன வெளியே கொண்டு வந்துடுறேன். அப்படின்னு ஆபீஸ் போய் லீவ் போட்டு வந்துடுறேன். நாம என்ன தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துக்கிறோம்னு நினைச்சியா? அவனுங்க காட்டுவாசிங்க விட மாட்டானுங்க. விட மாட்டாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? டார்ச்சர் ஆகுது, புரிய வைமா. இவரே எங்க ஓட்டாரு? ஆக்சுவலி ப்ராப்ளம் என்னன்னா, அப்போ உனக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்ல மறுபடியும் கால் எடுத்து வைப்பேன். என்னடா மறைக்கிற? அக்கா வயித்துல அடிச்சிட்டு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டா வீட்டுக்குள்ள வர்ற? இப்ப நீங்க எல்லாம் உணர்ச்சி வசப்படுறது நம்ம கிங்கு மாப்பிள்ள காணாம போயிட்டாரேங்கிறதுக்காகவா, இல்ல நான் திரும்பி வந்திருக்கேங்கிறதுக்காகவா? ஏய் வாய மூடு, சந்து கிடைக்குதுன்னு சிந்து படாத. உன்னை பத்தி இங்க யாரும் யோசிக்கல. நான் வருத்தப்படுறது கிங் மாப்பிள்ள காணாம போயிட்டாரு. நீ பாசக்கார பையடா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல. டாக்டர்
உனக்கு என்ன பாச்சு? என்ன இதெல்லாம்? வாயை திறந்து பேசுப்பா. சாரி மேடம், இப்ப அவருக்கு யாரையும் தெரியாது, பேசவும் வராது. எப்படி இப்படியாச்சும் பிள்ளைக்கு இந்த அப்புதான் ஏதாவது செஞ்சிருப்பாக்கா. உங்க காவா வாயால அவரை கண்டபடி பேசாதீங்க. ஊட்டியில இவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே, என் பேரு டாக்டர் ஞானேஸ்வரன் காளி. இவங்க என்னோட தங்கச்சி டாக்டர் ஸ்ராவணி. இயற்கை வைத்தியத்துக்காக மூலிகைகளை தேடி நாங்க காட்டுக்குள்ள போனப்போ யாரோ ஒரு மனுஷன் முனகிற சத்தம் கேட்டது. நாங்க போய் பார்த்தப்போ இந்த தம்பி சுயநனவு இல்லாம கிடந்தாரு. மூலிகை வைத்தியம் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்தி குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த சமயத்துல இந்த நல்ல மனுஷன் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்து நடந்ததை சொல்லி எங்களையும் இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஒரு பக்கம் நம்ம கிங்கு மாப்பிள்ள காணாம போயிட்டாருங்கிற வருத்தம், இன்னொரு பக்கம் குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி அனாதையா திரியறமேங்கிற வேதனை. இந்த சோகத்தை எல்லாம் மனசுல சுமந்துக்கிட்டு அண்ணன் தண்ணி இல்லாம காடு காடா அலைஞ்சு என் மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சேன்க்கா. நீ அண்ணன் தண்ணி இல்லாம இருந்தது மாதிரி தெரியல, காட்டு பண்ணிய முழுங்கின மாதிரி இருக்கு. அது உடம்பு ஆகிற ஆக்கம் கட்ட கூவ. டாக்டர் சார், என் புள்ள பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துருவான்ல? கண்டிப்பா ஆயிடுவாருமா. ஆனா அதுக்கு கலையை வச்சு கலை வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கும். கலை வைத்தியம் அது என்னது? ஆமாங்க, மாத்திரைகளால செய்யறது இங்கிலீஷ் வைத்தியம், மூலிகைகளால செய்யறது சித்த வைத்தியம், அந்த மாதிரி கலையால செய்யறது கலை வைத்தியம். என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதனால அவன் நல்லபடியா குணமாற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். ஆகட்டும்மா, உங்க பிள்ளைக்கு குணமாகிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். தம்பி, அக்கா இவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. சரிங்க அக்கா. நினைச்ச மாதிரியே சிவாவை கிங்குன்னு வீட்டுல இருக்க எல்லா பேரும் நம்ப வச்சுட்டேன். எல்லாம் உன் கடன் அடிச்சிருவோம்ல அன்பு, பயப்படாத. உனக்கு லாஸ்ட் சான்ஸ். விளக்கண்ணே விரல தடவை வயிற்றுக்குள்ள வலிக்கிட்டு போச்சான் போன வயல. யோ சோத்து முட்டை, என்ன பண்ணல? என்னால நடிக்க முடியாது. அந்த சேர்ல உட்காந்து கண்ணத்துல புண்ணு வந்துரும் போல இருக்குது. அவன் என்னடா நான் ஓவியன்னு சொல்லி என் கண்ணை பொட்டையாக்குறான், அவன் பாட்டு பாடிய காதை செவிடாக்குறான், இம்சையில போயிடுவோம் போல இருக்குது. இந்த இசு புசுன்ற வேலை வேணா நான் எஸ்கேப் ஆகிறேன். ஐயோ மின்னல எல்லாம் கைக்குடி வரும்போது இப்படி கோபப்பட்ட அப்படி மின்னல. இப்ப என்ன உன் கைகால் குணமாகணும் அவ்வளவுதானே? நாளைக்கு ரெடி பண்ணிடுறோம். ஓகே, அப்படியே தடவிக்கிட்டே இரு. ட்ரை பண்ணுங்க. யாரும் உதவி செய்யாதீங்க, அவரே முயற்சி பண்ண. பிடிக்காதீங்க. நடக்க முடியுதுமா? ஏண்டா பொருளையப்பா, விட்லச்சாரியார் படத்துல வர மாதிரி இது என்னடா மாய மந்திரமா இருக்கு, நீமா நம்புற? இவன் ஒருத்தன் லுக்குலே ஸ்ட்ரக் ஆயிடுவான். ஆமா, இப்ப இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அண்ணன் அடிபடி சேர்ல உட்கார்ந்திருக்காரு, நீங்க வேற ஆள் பாத்துங்க, வைங்க. டேய் கீர்த்தி பையா, என்ன என்ன அந்த போரூர் ஐயப்ப கிட்ட கூட்டிட்டு போடா. நீங்க பாட்டுக்கு அங்க கூட்டு போ இங்க கூட்டு பண்றீங்க, நான் என்ன ஆட்டோ டிரைவர் நினைச்சீங்களா? அவங்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? அந்த ஞானத்தையும் அவனோட கேங்கையும் மொத்தமா மேல அனுப்ப ஒரு ஐடியா வந்திருக்கு. காலு கை போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புத்தி வரல? காலும் கையும் போனா என்னடா, இந்த தேவசூரிய வாயாலேயே வாசிப்பேன். ஏன் இருக்கிற வாயை உடைச்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? என் வாய் உடைய போகுதா இல்ல அவங்க வாழ்க்கை உடைய போகுதா நீயே வந்து பாரு. முதல்ல கூட்டிட்டு போ. எங்க நீ தான் கொலை பண்ணணும்னு ஹீன்னு விளக்கண பில்டப் கொடுத்த, அப்புறம் எப்படி திரும்பி வந்த? அந்த இழவு தான்டா எனக்கும் புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். அவனே அப்பு தம்மியா ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கிங்கா நடிக்க வச்சு எங்க கிட்ட நாடகம் ஆடுறியா? மொத்த சொத்தையும் ஒத்தைய மொத்தமா அடிச்சிட்டு போலான்னு பாத்தியடா அப்போ. உங்களுக்கு உண்மையை சொன்னது இப்படி வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. முதல்ல அவன ஒரு கை